இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுடைய ஆலோசனை செய்கிறார்கள். 5 நேர தொழுகைக்கு நாம் மக்களை எவ்வாறு அழைப்பு கொடுக்கலாம்? சில சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரம் வரும்பொழுது நாம் கொட்டடிக்கலாம், தஃப்ஸ் அடிக்கலாம், மக்களினுடைய காதுகளில் அது சப்தமாக விழ ஆரம்பித்து விடும். நேரம் வந்துவிட்டது என்று மக்கள் பள்ளிக்கு வருவார்கள். சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த யூதர்களை போன்று நாம் நெருப்பை மூட்டலாம். அந்தந்த வக்து வரும்பொழுது ஒரு உயரமான மலைக்கு மேலே நாம் நெருப்பை மூட்டிவிட்டால் மக்களினுடைய பார்வையில் அந்த நெருப்பு தெரியும் பொழுது வக்து வந்துவிட்டது, பள்ளிவாசலுக்குள் செல்லலாம் என்பதாக மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனையை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எல்லோரும் தூங்கச் செல்லலாம், அல்லாஹ் நமக்கு ஒரு முடிவை காட்டுவான் என்பதாக எல்லோரும் தூங்கச் செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கனவிலே அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு வருகிறான். உமர் ரலியல்லாஹுனுடைய கனவிலே அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு வருகிறான். அல்லாஹ்வின் தூதருக்கு ஜிப்ரீல் பாங்கு சொல்லக்கூடிய முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அந்த பாங்கினுடைய அந்த முறையை கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் தனது நபித்தோழர்களை அழைக்கிறார்கள். எல்லா நபித்தோழர்களும் நின்று கொண்டிருக்கும் பொழுது பிலாலை தனியாக அழைத்தார்கள். பிலாலே, பிலாலே, இதோ இந்த மதீனாவிற்கு மேலே ஏறுங்கள், நான் உங்களுக்கு சில வார்த்தை கற்றுத் தருகிறேன், அதை கொண்டு மக்களை அழைப்பு கொடுங்கள், இதுதான் இந்த உம்மத்தினுடைய அழைப்பு என்பதாக அல்லாஹ்வின் தூதர் முதல் அழைப்பு அல்லாஹ்வின் பக்கம். இன்றைக்கு நாம் பாங்கு சொல்லக்கூடிய இந்த முறையை முதல் முறையாக இந்த உலகத்தில் முதல் பாங்கு ஒரு நபரினுடைய வாயிலிருந்து ஒலித்திருக்குமையானால் இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் மேலே ஏறுகிறார். பிலால் பாங்கு சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதே வார்த்தையை இதே குரலோடி நான் கனவிலே நேற்று இரவு பார்த்தேன். அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதே வார்த்தையை இதே குரலை நேற்றைய தினம் நான் கனவிலே பார்த்தேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எனக்கும் கனவில் தான் அல்லாஹ் தெளிவைப்படுத்தினான். அன்றையிலிருந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் இந்த உம்மத்தினுடைய பாங்கு கொடுக்கக்கூடிய முஅத்தின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் இந்த பூமியில் பாங்கு சொல்வார்களோ அவரினுடைய சப்தம் எந்த அளவிற்கு செல்லுமோ அந்த அளவிற்கு உலகத்தில் வாழக்கூடிய கடலில் வாழக்கூடிய ஹத்தல் ஹூத், அல்லாஹ்வின் தூதர் சொல்வார், பொந்துகளில் இருக்கக்கூடிய நம்லுன் எறும்புகள் உட்பட ஹத்தல் ஹூத் கடலில் இருக்கக்கூடிய அந்த மீன்கள் வரை எல்லாம் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும்.